மக்களே, உங்களுக்கு இது பார்த்தா மழை மாதிரி தெரியாது, ஆனால் கனமழை பெய்யுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கனமழையை தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அதை பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி பெய்யுதுன்னு. சாரல் ரொம்ப நம்ம மேலே படுது. ரொம்ப கனமழையாக ஆயிடுச்சு. கொஞ்சம் பெஞ்ச மழை. பப்ளு கட்டமா வந்தாங்கன்னா அப்படியே நனைஞ்சிருவாங்க. முருங்கைக்கீரை மழையில் நனைஞ்சாலே வானவில் கைத்துக்கு போயிடும். சரிங்களா? வீடியோ எடுத்தது நல்லா இருக்கா? சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மனிஷா, நிஷாலினி, பப்ளு கட்டம்மா, சந்தலேக்கா, சுஜன், வீரபுத்திரன். தேங்க்யூ, வெல்கம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோமா? வீடியோ. இப்போ பாருங்க, நாங்கள் பேசாமலே இருக்கோம். அங்கே தென்னை மரம் தெரியுதா? பார்த்துக்கோங்க. எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு. இன்னும் கூட உயரமாக வளரும்னு நினைக்கிறோம். ஆமாம், இப்போ ஷாலி சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். அங்கே ஒரு மணல் தெரியுது. அது ரொம்ப காஞ்சு போய் கிடக்குது. என்னன்னே தெரியல. 20 மணி ஆகுதானே தெரியல. எத்தனை மணி ஆனாலும் 20 மணி தான். இப்போ ஊரில் 9 வாழைப்பழம் இருக்கு. இப்போ 1 எடுத்துட்டா 1 2 3. அப்போ அதை எடுத்து 9 வச்சுட்டோம். இப்போ 9ல் அதே 9 வருதுங்க. எப்படி தெரியலையே. இந்த மணல்ல நிறைய தர்பூசணி கொட்டையெல்லாம் விதைஞ்சிருக்குல்ல, அதில் நல்ல தூரெல்லாம் நல்லா ஜிகு ஜிகுன்னு வளர்ந்து வருங்க தர்பூசணிலாம். இப்போ இந்த வீடை ஃபோட்டோ எடுக்கலாம். வீடு நேரம் வைக்கிற முடியும். இந்த வீடு தாங்க எங்கள் வீடு. ஆமாம், இங்கே மேலே இருக்கிற வீடு இது ஏங்க ஊமியா. அங்கே மேலே இருக்கிறது அது சாலினி வீடு. சரிங்களா? இந்த ஃபோட்டோ அடிச்சு உங்களுக்கு எடுத்துருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்களா? தெரியுதா? இப்போ இங்கெல்லாம் ஃபோட்டோ. இந்த சைக்கிள் கூட உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா இருக்கா? சர்ப்ரைஸ் பண்ணுங்க, வீடியோ எடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடு பார்க்கலாம்.